நிச்சயமாக மக்களுடன் சேர்ந்து மக்களுக்கான நன்மையினை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் மாற்றி அதனை சரியான வகையில் செட் பண்ண வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கின்றது. ஹேமச்சந்திரன் அவர்கள் ஒரு கண்ணூரியினை பாராளுமன்றத்தில் நிகழ்த்தியிருக்கின்றார். அது தற்போது ஒரு பேசும் பொருளாக மாறியிருப்பை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்டிஆர் தமிழ் ஃபன் யூடியூப் சேனலாக தற்போது நாங்கள் பார்க்க போகிற விடயமாக இருப்பது இலங்கையில் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போது தனது கண்ணூரையினை நிகழ்த்தி கொண்டிருப்பை நான் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக காணக்கூடிய இருக்கின்றது. அதிலும் ஒருவர் தற்போது அவரின் கண்ணூரை நிகழ்த்தியிருப்பது தற்போது அது பேசும் பொருளாக மாறியிருப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் என்ன குறிப்பிட்டிருக்கின்றார், என்னென்ன விடயம் அவர் முன்வைத்திருக்கின்றார் என்பதையும் இந்த காணொலியாக உங்களுக்கு தரப்போகின்றோம். அதற்கு முதல் இங்கே செய்ய வேண்டியது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வாறான உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள கண்டிப்பாக எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை கடைசி மட்டும். என்ன விடயம் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் காணொலியாக வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. விசேடமாக பிரதி சபாநாயகர் அவர்களே, நாங்கள் மக்கள் ஆணை ஒன்று ஒரு மிகவும் முக்கியமான மக்கள் ஆணை நமக்கு கிடைத்திருக்கின்றது. கடந்த கால பகுதியில் நமக்கு அதாவது இந்த 76 வருட இந்த அரசியலில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டு இந்த மக்கள் எம்மை தெரிவு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மக்களை பொறுத்தவரையிலே இந்த சம்பிரதாய அரசியலில் ஒரு பாரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி ஒரு புதிய அரசியல் ஒரு தலைமை நாட்டுக்கு தேவை என்ற ரீதியில் தான் இந்த அரசாங்கத்தை மக்கள் நியமித்திருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். குறிப்பாக மக்கள் எமக்கு வழங்கிய மக்கள் ஆணையானது ஒரு சாதாரணமான மக்கள் ஆணை அல்ல, இது ஒரு மிகவும் விசேடமான மக்கள் ஆணை. ஆகவே அந்த மக்கள் ஆணைக்கு இணைவாக அதற்கு அமைவாக தேசிய மக்கள் சக்தி தலைமையில் அடைந்த அரசாங்கம் நிச்சயமாக நடந்து கொள்ளும் என்ற அந்த விடயத்தினையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்ல, குறிப்பாக எமக்கு அதாவது என்னை வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு பொறுப்பான பிரதி அமைச்சராக நியமித்திருந்தார் ஜனாதிபதி அவர்கள். அதாவது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 2 துறைகளையும் நாங்கள் பார்த்தோம் என்றால் கடந்த கால பகுதியில் மிகுந்த சிக்கல்களுக்கு மிகுந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த துறைகள். குறிப்பாக வெளிநாட்டு அலுவல்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு மிகவும் ஒரு பல்வேறு தரப்பட்ட சீரழிவுக்கு உட்படுத்தப்பட்ட துறையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக ராஜதந்திரிகளை நியமிப்பதில் இருந்து எமது வெளிநாடுகள் இருக்கின்ற எமது தூதுவர் ஆலயங்களாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், பல்வேறு தரப்பட்ட முறைகேடுகளுக்கு முகம் கொடுத்த ஒரு அமைச்சாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நிச்சயமாக ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு வெளிவிவகார அமைச்சை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இது நிச்சயமாக மக்களுடன் சேர்ந்து மக்களுக்கான நன்மையினை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாங்கள் மாற்றி அதனை சரியான வகையில் செட் பண்ண வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கின்றது. அது போன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த காலங்களில் அரசாங்கங்களினால் பல்வேறு தரப்பட்ட முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தன. அந்த முறைகேடுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த முறைகேடுகள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறைகேடுகள் அல்ல. ஆகவே நாங்கள் தேர்தல் காலங்களில் கூறிய விடயங்களை போன்று நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சவால்களை ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த தயார் நிலையில் நாங்கள் இவற்றினை நாங்கள் பாரம் எடுக்கின்றோம் என்ற விடயத்தில் நாங்கள் கூறியிருந்தோம். ஆகவே நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் சாட்டுகளை நாங்கள் கூறப்போவதில்லை. நாங்கள் நிச்சயமாக ஒரு மிகவும் சிறந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சை கொண்டு ஒரு நாட்டினை நாங்கள் கட்டியெழுப்போம். அந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற பலர் சொல்லொன்னா துயர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு மிகவும் சிறப்பான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு துறையினை நாங்கள் கட்டியெழுப்பி அவர்களுக்கான அந்த பாதுகாப்பினையும் நாங்கள் வழங்கி சரியான வகையில் இந்த நாட்டை நாங்கள் முன்னோக்கி அழைத்துச் செல்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். அதுபோன்று நாங்கள் பார்த்தோம் என்று சொல் இந்த நாட்டில் இந்த தேசிய ஒற்றுமையானது தற்பொழுது மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் குறிப்பாக நமக்கு கிடைத்த இந்த மக்கள் ஆணையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தற்பொழுது மிகவும் வேகமாக கட்டியெழுப்பி வருகின்றோம். ஆகவே இதை கட்டியெழுப்பி வருகின்ற இந்த வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம் பல்வேறு தரப்பட்ட இடங்களில் இருந்து பல்வேறு தரப்பட்ட அடிப்படைவாத சம்பவங்களாக இருக்கலாம், அது மாத்திரமல்ல பல்வேறு தரப்பட்ட போலியான விடயங்களாக இருக்கலாம். தற்போது மக்கள் மயப்படுத்தப்பட்டு இந்த ஒரு முற்போக்கு ரீதியான அரசாங்கத்தின் இந்த பயணத்தினை திசை திருப்பி மக்களினை மீண்டும் பிளவுபடுத்தி மக்களினை மீண்டும் துண்டாடி
இந்த அரசாங்கத்தின் பயணத்தினை யாராவது திசை திருப்ப எண்ணினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் அந்த அரசாங்கம் இதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்பதையும் நாங்கள் மிகவும் உறுதியாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். ஆகவே நமக்கு இந்த நாட்டில் தேசிய ஒற்றுமையானது மிகவும் முக்கியமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. நமக்கு தெரியும், இந்த நாட்டினை பொறுத்தவரையில் ஒரு பாரிய யுத்தத்திற்கு முகம் கொடுத்த ஒரு நாடு. இந்த இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட பிளவுகள், இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட விரிசல்கள், இனங்களுக்கு இடையிலே பல்வேறு தரப்பட்ட மோதல்கள் இடம்பெற்றன. ஆகவே இந்த நாட்டை பொறுத்தவரையிலே எங்கள் அனைவருக்கும் ஒரு மிகவும் முக்கிய கடப்பாடு இருக்கின்றது. நாங்கள் இந்த அனைத்து மக்களையும் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு அமைவாக இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அந்த விடயத்தினை ஏற்றுக்கொண்ட, அந்த விடயத்திற்கு தலைமை தாங்கும் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. විශේෂයෙන් අපි ගත්තොත් පසුගිය අවුරුදු 30ක් අපි දැවන්ත යුද්ධවලට මුහුණ දුන්නා, ජාතිවාදී අර්ථයෙන්, ආගම්වාදී අර්ථයෙන් විවිධ ප්‍රශ්න ගැටුම් වලට මේ ජනතාව මුහුණ දුන්නා. ජනතාව ඇතුළ මේ පාලකයෝ ක්‍රමානුකූලව මේ බෙදුම්වාදය ඇති කරමින් ජනතාව තුළ අසමගිය වැපුණා. නමුත් අපි විශ්වාස කරනවා ලංකාව ඉතිහාසයේ පළවෙනි වතාවට ජනතාවාදී ආණ්ඩුවක්, ප්‍රගතිශීලී ආණ්ඩුවක්, ඒ ජනතාවගේ යහපත උදෙසා ඇති වෙච්ච ආණ්ඩුවක් දැන් බිහි වෙලා තියෙනවා. විශේෂයෙන් ගත්තොත් එහෙම ඒ ආණ්ඩුව කිසිසේත්ම මේ ජනතාව තුළ බෙදුම්වාදය වර්ධනය කරන්නෙත් නැහැ. ඒ වගේම ජනතාවගේ ආරක්ෂාවත් අනිවාර්යෙන් අපි තහවුරු කරනවා කියන විශ්වාසයත් අපි කියන්න කැමතියි. ஆகவே நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது இந்த நாட்டில் எந்த வகையிலும் இந்த அரசாங்கத்தின் பயணத்தினை திசை திருப்பும் நோக்குடன் யாராவது செயற்பட விரும்பினால் அரசாங்கம் என்ற ரீதியிலே அதாவது எந்த விதமான அடிப்படைவாத சம்பவங்களை ஊக்குவித்து இந்த அரசாங்கத்தின் பயணத்தை திசை திருப்ப அவர்கள் எத்தனைப்பார்கள் என்று சொன்னால் அது தொடர்பாக நிச்சயமான நடவடிக்கைகள் எடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு நிரந்தர சமாதானமும் நிரந்தர சாந்தியினையும் நாங்கள் உருவாக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட இந்த விரிசல்களை சரியான வகையில் தமக்கு சார்பான அரசியல் ரீதியான லாபங்களாக பாவித்துக் கொண்டவர்கள் தான் இந்த அரசியல் தலைமைகள். ஆகவே இதனை நாங்கள் மாற்றி அமைத்து சரியான மக்கள் நலன் பார்ந்த ஒரு அரசாங்கம் இப்பொழுது உருவாகி இருக்கின்ற பட்சத்திலே நாங்கள் மக்கள் மத்தியிலே நிரந்தர சமாதானத்தினையும் நிரந்தர சாந்தினையும் நாங்கள் கட்டியெழுப்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். විශේෂයෙන් ගත්තොත් අපි දන්නවා පසුගිය කාලවකවානුව තුළ සිද්ධ වෙච්ච මේ බෙදුම්වාදය, එහෙම නැත්නම් මේ වගේ ජනතාව තුළ සිද්ධ වෙච්ච මේ දේවල් හරහා විවිධ දේශපාලන කණ්ඩායම් ඒ හරහා තමන් වාසිය නෙලාගෙන තියෙනවා. නමුත් අපි විශ්වාස කරනවා ඒකට තිතක් තියෙන්නේ. ජනතාව තුළ සමගියයි, ජනතාව තුළ හොඳ ලෙන්ගතු බැඳීමක් ඇති කරන්න පුළුවන් පාලනයක් දැන් උදා වෙලා තියෙනවා. ඒ නිසා අපි ඉස්සරහට මේ විදිහට අරන් යන්න අපි සූදානම් වෙලා ඉන්නවා. ඒ වගේම ගත්තොත් එහෙම අපි රටක් විදියට අපි දන්නවා මේක පුනරුදය සඳහා උදා වෙලා තියෙන ආණ්ඩුවක්. විශේෂයෙන් අපි හැම ශේෂ්ඨයම ගත්තොත් එම විදේශ කටයුතු වෙන්න පුළුවන්, අධ්‍යාපන වෙන්න පුළුවන්, සෞඛ්‍ය වෙන්න පුළුවන්, ඔය සියලු ශේෂ්ඨට අදාළව අපි දැවන්ත ප්‍රතිසංස්කරණ සහිත හොඳ පාලනයක් අපි සකස් කරන්න සූදානම්. ඒ නිසා අපි ජනතාවගෙනුත් ඉල්ලන්නේ ඒකට අදාළ ඒ සහයෝගය අපිට ලබා දෙන්න. ඒ වගේ විපක්ෂනුත් අපි ඉල්ලන්නේ ඒකට අදාළ ඒ සහයෝගය අපිට ලබා දෙන්න කියන ඒ ඉල්ලීමක් තියෙනවා. First of all, Honorable Deputy Speaker, this is a very historic moment. Actually, the Sri Lankan political scenario has taken a different drift here because for the past 76 years, this country was traveling in a different direction, and now we are able to change the direction and bring forward a progressive government in this country. Honorable Anur Hemachandra, you have 2 more minutes. So, as we know, the people of this country have given a good mandate, a different mandate to this NPP-led government. They have rejected all the traditional politics and they wanted to have a complete transformation in this country. So, what we believe, we have to provide the expectations, we have to fulfill the expectations of the public. So, as we know, I have been appointed as the Deputy Minister of Foreign Affairs and also Foreign Employment. And if we look into that, these 2 ministries were completely devastated during the past rules, especially when it comes to the foreign employment. There was a complete blunder. Throughout the past history, the governments were misusing this ministry. And also when it comes to the foreign affairs, when it comes to the appointments, when it comes to the diplomatic service, there was a complete blunder. So what we believe is we need to have a complete reform on these sectors, and our Honorable Minister Vijitha Herath is taking important measures
to have a very people-oriented foreign service as well as the foreign employment service. So we believe as the government we can provide, we can fulfill the expectations. And also we have to understand one thing: this country has been devastated by extremism as well as as extremism, and also this country was facing shortages in fulfilling the rule of law. But we as NPP government, we believe we have to provide the adequate protection to the public, and also we will never tolerate any kind of extremism that separates the people, that divides the people. And we have to believe that we have to build one equally, one Sri Lanka with equally treated people. So since I am from Trincomalee district, I believe it is a symbol of national unity, and especially the people, they have given a good mandate, and I believe that is the mandate of the entire Sri Lankan people. So we believe that NPP government should provide the equality and justice to the people, and that is the mandate the people have given to us, and we will make sure we will do the utmost to fulfill the people's mandate. Thank you very much. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு சார்பாக திருகோணமலையில் நிப்பாட்டப்பட்ட ஒரு வேட்பாளராகவே காணப்படுகின்றவர் தான் அருண் கேமச்சந்திரன் என்பவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் மற்றும் பிரதி அமைச்சராகவும் உள்நாட்டு பிரதி அமைச்சராகவும் தற்போது காணப்படுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் மட்டக்களப்பு மாவட்ட மற்றும் திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராகவும் அவர் காணப்படுவதை ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அவர் தனது முதலாவது கண்ணூரையினை பாராளுமன்றத்தில் நிகழ்த்தியிருக்கின்றார். அது தற்போது ஒரு பேசும் பொருளாக மாறியிருப்பதை அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக காணக்கூடிய இருக்கின்றது. அவர் முன்மொழியில், அதாவது ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழி, சிங்கள மொழியில் தனது கண்ணூரையினை நிகழ்த்தியிருப்பது மிகவும் ஒரு பேசும் பொருளாக மூவின மக்களிடாகவும் தற்போது அது பேசும் பொருளாக மாறியிருப்பதை நாங்கள் அனைவரும் சமூக ஊடகங்களூடாகவும் செய்தி வாயிலாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவர் என்னென்ன விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அருண் கேமச்சந்திரன் அவர்கள் என்பதை நாங்கள் இந்த காணொளியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் மூவின மக்களையும் ஒற்றுமையான முறையில் எந்த ஒரு பக்கச்சார்புமின்றி ஒரு நேர்மையான முறையில் தனது ஆர்ப்பாட்டமின்றி அமைதியான முறையில் தனது கண்ணூரையினை நிகழ்த்தியிருக்கின்றார். அது தற்போது ஒரு பேசும் பொருளாக மூவின மக்களிடம் மாறியிருப்பதை நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அருண் கேமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கண்ணூரை தொடர்பாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலோடாக உங்களோட கருத்துக்களை சொல்லிக்கொள்ள முடியும் என கேட்டுக்கொள்கின்றேன். இதோடு எனது காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.